சென்னை டி நகரில் இருக்கிற முருகன் இட்லி ஷாப்பில் லஞ்ச் டைமில் மீல்ஸ் கிடைக்குது. அதுவும் பஃபே மீல்ஸ் கிடைக்குதுன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 15 ஐட்டங்கள் கொண்ட இந்த பஃபே மீல்ஸ் வெறும் 169 ரூபாய்க்கு தராங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் உங்களுக்கு ஸ்வீட்டும் பீடாவும் வாழைப்பழம் கூட அடக்கம். நண்பர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அடிக்கடி டி நகரை போய் ஷாப்பிங் பண்ணினா கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க. கூட்டமாக குடும்பங்களோட ஷாப்பிங்க்கு போயிட்டு லஞ்ச் டைமில் டி நகரில் இடம் கிடைக்காம அவதிப்படுற பல குடும்பங்கள் நம்ம பார்க்குறது உண்டு. இப்போ டி நகரில் நடக்கிற மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஒர்க்குனால எல்லா இடமுமே ரொம்ப நெருக்கமாக டிராஃபிக் ஜாமோடு இருக்குது. இதில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது இடையில பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றன்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் நார்த் உஸ்மான் ரோட் சைடில் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா நேராக லஞ்ச் டைமில் நீங்கள் வர வேண்டியது முருகன் இட்லி ஷாப். முருகன் இட்லி ஷாப்பில் நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்குறது டிஃபன் கடைங்க. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. அப்படியே பக்கத்தில் ஒரு படிக்கட்டு மேலே போவோம். ஒரு 20 படிக்கட்டு இருக்குங்க. அதை மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் தான் பஃபே லஞ்சை இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பஃபே லஞ்ச்னா உட்கார இடம் கிடைக்காது. முக்கால்வாசி இடங்களில் நின்றுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹாலில் கிட்டத்தட்ட 20 டேபிள் சேர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால் 50 பேர் கூட தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஹாலில் நிறைய டேபிள் சேர் போட்டு ஒரு பக்கம் சைடில் வந்து இவங்க பஃபே லஞ்சை சர்வ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் கிளர்க் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் 169 ரூபாய் 169 ருபீஸ் கொடுத்து டோக்கன் வாங்கணும். பஃபே லஞ்சுக்கான டோக்கன் வாங்கிக்கிட்டு நேராக அந்த பஃபே சர்வ் பண்ணுற கவுண்டருக்கு போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் பிளேட்ஸ் பக்கத்தில் நின்றுட்டுருப்பார். அவர்கிட்ட டோக்கன் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பிளேட்டை தருவார். அங்கே பார்த்தீங்கன்னா முதல் கண்டெய்னரில் சப்பாத்தி குருமா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையான நம்பர் ஆஃப் சப்பாத்தி எடுத்துக்கலாம். குருமாவும் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருந்தது. இந்த பஃபே லஞ்சில் கிட்டத்தட்ட 15 ஐட்டங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம முதல்ல பார்க்குறது சாதம். சுட சுட அரிசி சாதம் அங்கே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒயிட் ரைஸை மக்கள் காலி பண்ண ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சாதத்தை பிளேட்டில் வாங்கிக்கிட்டு அடுத்து நம்ம நேராக மூவ் பண்ண வேண்டிய இடம் பருப்பு பொடி நெய் இருக்கிற கவுண்டர். ஆந்திராவில் அந்த பருப்பு பொடியை கன் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான பருப்பு பொடியை சூடான சாதத்து மேலே போட்டு அதன் மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப திவ்யமாக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. பருப்பு பொடியை நெய் சர்வ் பண்ணுற இடத்து பக்கத்திலே உங்களுக்கு பெரிய பாத்திரத்தில் சுட சுட அப்பளம் வச்சுருப்பாங்க. அதையும் ஒன்று எடுக்க மறக்காதீங்க. பக்கத்திலேயே ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வறுத்த மோர் மிளகாயும் சுண்டைக்காயும் இருக்கும். அதை எடுக்க மறக்காதீங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதை தவிர நீங்கள் எடுக்கிற சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் சேர் பிடிச்சி உட்காந்து நிதானமாக நம்ம முதல்ல அந்த பருப்பு பொடி சாதத்தை சாப்பிட்டோம்னா அடுத்து நம்ம வர கவுண்டர் பார்த்திங்கன்னா சாம்பார். சாம்பாரில் வஞ்சனை இல்லாமல் நிறைய காய்கறி போட்டிருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சாம்பார் ஊற்றுற இடத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 காய்கறிகள் வச்சுருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கூட்டு, இன்னொன்று பொரியல். நான் சாப்பிட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாகற்காய் கூட்டு, அப்புறம் அவியல் நல்லாவே இருந்தது. பாகற்காய் கூட்டு உடம்புக்கு நல்லதுனால கசப்பாக இருந்தாலும் ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. சாம்பார் சாதம் சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது வத்தக்குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் ரைஸை பிளேட்டில் ஃபில் பண்ணிக்கிட்டு வந்து நேராக ரசம் கவுண்டரில் நின்னீங்கன்னா சூப்பரான ரசம் தருவாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்ருங்க. இங்கே கவுண்டரில் அவங்க மோரோ தயிரோ தனியாக வச்சில்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பாத்திரத்தில் தயிர் சாதமே கிளறி வச்சுருந்தாங்க. அமோகமான டேஸ்ட்டில் அந்த தயிர் சாதம் இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து சாப்பிட போவது பார்த்தீங்கன்னா பாயசம். அந்த பாயசம் பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம். வீட்டில் செய்கிற டேஸ்ட் அப்படியே இருந்ததுங்க. இந்த பஃபே லஞ்சில் எல்லாமே அன்லிமிட்டட். அதனால் சாதத்தை குறைவாகவும் இந்த மாதிரி தயிர் சாதம் பாயசம் போன்ற ஐட்டங்களை அதிகமாகவும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல வீட்டு சுவையோடு இருந்த சேமியா பாயசத்தை நான் 3 தடவை வாங்கி குடிச்சேங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அந்த சேமியா பாயசம். அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே சுட சுட அப்போ தான் ஹல்வாவும் கொண்டாந்து வச்சாங்க. அதுவுமே கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. எல்லா ஐட்டங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கடைசியில் நம்ம சாப்பிட போகிறது பீடாவும் வாழைப்பழமும். ஒரு நல்ல சாப்பாட்டை முழுமையாக்குறதுன்றது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பிறகு கிடைக்கிற அந்த பீடா. வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனாலும் அந்த பீடாவை சில்லுன்னு அப்போ தான் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்து வச்சாங்க. அதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் ஒரே ஒரு பீடா எடுத்து சாப்பிட்டேன். பாயசம் நிறைய குடிச்சிட்டு நம்ம இருந்த நம்ம நாக்குக்கு அந்த பீடா அப்படி ஒரு தேனாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கறனால அந்த பீடா பழசுன்னு நினைக்காதீங்க. அவங்க சில்னஸ் வச்சுருக்கிறது அந்த பீடாவின் சுவையை கூட்டத்துக்கு தான் புரிஞ்சுக்கணும்.
பீடா பழக்கம் இல்லாத நம்மளுக்கு 2 பீடா சாப்பிட்றதுக்கு தோணுச்சுன்னா பார்த்துங்க அந்த பீடா எவ்வளவு டேஸ்டியாக இருந்ததுன்ட்டு. அந்த பீடா ஒன்றும் சாதா பீடா இல்லைங்க, ஸ்ட்ராபெரி பீடாங்க. அதில் ஸ்ட்ராபெரியும் ஒரு ஓரத்தில் சில்லுன்னு வச்சுருக்கிறாங்க. கடைசியாக ஒரு பிளேட்டில் வாழைப்பழம் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் வாழைப்பழங்களை தாராளமாக எடுத்து சாப்பிடுங்க. நண்பர்களே, இப்போ நம்ம டி நகரில் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான இடம் கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அடுத்த முறை டி நகர் போகும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுத்தாமல் நேராக வர வேண்டிய இடம் நார்த் உஸ்மான் ரோட். அங்கே இருக்கிற முருகன் இட்லி ஷாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடைக்கிற அந்த பஃபே லஞ்சை சுவைத்து சாப்பிடுங்க. இந்த பதிவில் நான் ஃபோட்டோவோ வீடியோவோ போடாதது காரணம், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், சாப்பாட்டு அனுபவத்தை நீங்களும் ரசித்து பார்க்கணும், கேட்கணுன்றதுக்காகத்தான். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அதுபோல் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது.